இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். சமையல் எரிவாயு விநியோகத்தில் தினசரி உற்பத்தி 54,000 டன்னாக அதிகரிப்பு, நெருக்கடி இல்லை என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல். கேரளாவின் அடுத்த முதல்வர் யார்? 9 நாட்களாக காங்கிரஸில் இழுபறி. டில்லி போலி ஆன்லைன் வர்த்தக செயலி உருவாக்கி 100 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் ரவி ரத்தோர் உட்பட 3 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். புகார்களை வீடு தேடி வந்து வாங்கும் போலீசார். உத்தரப்பிரதேசத்தில் களமிறங்கிய 62 ரோந்து வாகனங்கள். அஸ்ஸாம் முதல்வராக ஹிமந்த பிஸ்வ சர்மா பதவியேற்றார். மகாராஷ்டிராவின் மும்பையில் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியான சில நாட்களில் சத்தீஸ்கரிலும் தர்பூசணி சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மற்ற சிறுவர்கள் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெட்டி வைக்கப்பட்டிருந்த தர்பூசணியை பல மணி நேரத்திற்கு பின் சாப்பிட்டதால் உணவு விஷமாகி இருக்கலாம் என டாக்டர்கள் சந்தேகிக்கின்றனர். ராஜஸ்தானின் கோட்டா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு பின் அடுத்தடுத்து 4 பெண்கள் மரணம். உயர்மட்ட விசாரணைக்கு அரசு உத்தரவு. வணக்கம்.